கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி நான் இடைவிடாமல் கூப்பிடும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட நேரங்களிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்து எத்தனையோ நேரங்களிலே அற்புதங்களை செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை குணமாக்கி ஆண்டவர் என்னை இந்த உலகத்திலே ஒரு பெரிய சாட்சியாய் வைத்தார் என்று சொல்கிறார். அப்படித்தான் எசேக்கியா தீர்க்கதரிசியை குணமாக்கின தேவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். அநேகர்கள் நீ பிழைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. யார் என்ன சொன்னாலும் எது என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. அவர் வேதம் சொல்கிறது, அவருடைய வார்த்தை நம்மளை குணமாக்கும் என்று சொல்லி சங்கீதம் 107:20 சொல்கிறது. அவரை பின்பற்றுகிற அத்தனை நபர்களும் சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி மத்தேயு 12:15 சொல்கிறது. உங்களை சுகமாக்குவார், உங்களை ஆரோக்கியமாய் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். காட் பிளஸ் யூ. அவரை நோக்கி இடைவிடாமல் ஜெபிங்க. சானியலை பார்த்து சொல்லும்போது, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும்போது எவ்வளோ ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அந்த சிங்கத்தின் வாயை கட்டி அவர்களை விடுவித்தார். உங்களையும் அநேகருடைய வாய்களை கட்டும்படியாக ஆண்டவர் விடுதலையை செய்து சாட்சியாக நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.